ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். நேற்றைக்கு நம்மளுக்கு சூப்பர் தேங்க்ஸ் மூலியமாக உதவி பண்ண நண்பர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்த்திக் மற்றும் ரமேஷ் உதவி பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். தாவேகா நண்பர்களுக்காக ரோஸ்ட் பிரஸ் சார்பா ஒன்று பண்ணலான் இருக்கோம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஒரு புல்லட் ப்ரூஃப் ஜாக்கெட் ரெடி பண்ணுறோம். ஸோ தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மளோட கட்சியுடைய கொடி கலர் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலைவர் விஜய் ஃபோட்டோ இருக்கும். அதெல்லாம் சிறப்பாக பண்ணுறோம். தேவைப்படுறவங்க கீழே உள்ள நம்பர் போகும். அதில் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கணும். இப்படி தாங்க நம்மளுக்கு சொல்லணும்னு தோணுதுங்க. ஏன்னா பாவங்க, அவங்க போடுறானுங்க, பிடிக்கிறானுங்க, தாவுறானுங்க, எகுறானுங்க. நேற்று பாருங்க, ஒரு தாவி போகும்போது டப்புன்னு மண்டையிலே வச்சுட்டாப்புல துப்பாக்கிய. எந்த அளவுக்கு ஒரு சிஎம்கே இந்த அளவுக்கு இருக்குமான்னு சொல்லிட்டு தெரியல. ஆனா தலைவர் தளபதிக்கு இருக்கு. இந்த அளவுக்கு ஒரு பவர் இருக்குது. சாதாரண சுட சொல்லிட்டாங்க. ஷூட்டிங் ஆர்டர் தான், ஸ்ட்ரைட் ஷூட்டிங்கு. அதனால தான் உங்களுடைய பொதுநலன் கருதி சோரி இந்த மாதிரி உங்களுக்கு எங்களால முடிஞ்ச ஒரு உதவிகளை செய்யலாம்னு தோணுச்சுங்க. இது எந்த உலகத்தில் நடக்குமா? எந்த ஊரில் நடக்குமா? அதுவும் பார்த்துட்டு பார்க்காத மாதிரி போறாரு பாரு, அங்கதான் நிக்கிறாப்புல. ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் நமக்கு தெரிகிறது. 3 நாள் படப்பிடித்ததற்காக சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் விஜய் கடந்த மே 1ஆம் தேதி மதுரை வந்திருந்தார். இங்கிருந்து அவருக்கு மதுரை விமான நிலையத்தில் தொண்டர்கள் உற்சாக வரவேற்படுத்தினார். அதனை ஏற்றுக்கொண்டு இங்கிருந்து அவர் கார் மூலம் கொடைக்கானல் புறப்பட்டார். அங்கு படப்பிடிப்பு முழுவதும் பங்கேற்று விட்டு இன்று மதியம் 12 மணி அளவில் அங்கிருந்து புறப்பட்டு கார் மூலம் இங்கே வந்து அவன் எப்படி போனா எனக்கு என்ன, நான் போய் சேர்ந்துடணும், அவ்வளவுதான். இதுதான் இது என்னங்க இது. அப்புறம் அவர் பேட்டி எடுக்கிறாங்க. பார்த்தா அவர் ஃபுல் ஃபேமஸ். இப்போ பேட்டி எடுக்கிறாங்க. என்ன எனக்கு துப்பாக்கி வச்சதுலாம் தெரியவே தெரியலங்க. நான் அப்புறம் நியூஸ்ல பார்க்கும்போது தான் எனக்கு தெரியுது இந்த மாதிரி தலையில துப்பாக்கி வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாப்புல. அப்புறம் இன்னொன்னு சொல்றாரு, இந்த மாதிரி என்ன அந்த டைம்ல என்ன சுட்டுந்தா கூட எனக்கு கவலை கிடையாது, என் தலைவருக்காக தான் சாவுறேன். துப்பாக்கி என் தலையில வச்சதே எனக்கு தெரியாது. கன்னு வச்சிருக்காங்க, அதுவே தெரியாம போய் நின்றுருக்கேன். இப்படி ஒரு கேணத்தனமா நான் பாத்துருக்கீங்க. அது பாதுகாப்பு என்னை பிடிச்சிருக்கா, அது மகிழ்ச்சி தானே சார் உங்களுக்கு. இது தவறு கிடையாது சார். இது சந்தோஷம் தான். ஏன்னா எங்க அண்ணன் பாதுகாப்பா போயிட்டாருன்றதே என்னோட மைண்ட்ல இருந்துச்சு. நான் சால்வை கொடுக்குறேன், பொக்கே கொடுக்குறேன், எனக்கு பெரிய விஷயமா. இப்படியாப்பட்ட ஒரு தற்கொலையை நான் பார்த்ததே கிடையாதுங்க. உண்மையிலுமே அவங்க குடும்பம் என்ன பண்ணும், சுட்டா பரவாயில்லையா? அப்ப இந்த மாதிரி தான் எகிரி குதிப்பீங்க நீங்க. அதாவது நீங்க வழி அனுப்பீங்கன்னு சொல்லிட்டு தெரியுது இல்ல, அப்புறம் எதுங்க துப்பாக்கி எடுத்து உங்க தலையில வச்சாங்க? இவரை நம்பிலாம் நீங்க போறீங்களா? அதாவது தொண்டர்களுக்கு எதனா ஒரு பிரச்சனை தான் நிக்கணுங்க. நிக்கணும். எதுக்கு மேலாம் கை வைக்கிறேன்னு சொல்லிட்டு தள்ளி விடணும். இதை நீங்க பார்த்துருப்பீங்களே. திமுகவே எடுத்துக்கோங்க. நீங்க ஒரு வாட்டி உதயநிதி ஸ்டாலின் 2021 எலெக்ஷன் டைம்ல தான் போகும்போது பார்த்தீங்கன்னா அங்க கிரௌட் ஆயிடுச்சு. அவர் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவரு இறங்கி இன்னொரு வாட்டி எங்க கட்சிக்காரன் மேல கை வச்சீங்கன்னா இறங்கி உட்காந்துருன்னு சொல்லிட்டு மிரட்டினார். கட்சிக்காரனுக்காக, தொண்டனுக்காக முன்னாடி நிக்கிறத தலைவன் இப்படி ஓடுறவங்க எப்படி ஏத்துக்க முடியும்? இதோட கட்சி பெரிய இந்த கட்சின்னு சொல்லிக்கிறது. அப்படியே இவங்களே சொல்லிக்கிறது. இது திமுக என்னது சொன்னா டைலாக் பயங்கர டைலாக். இனிமே டிவிகே வெர்சஸ் டிஎம்கே. நேற்று முந்தானத்துக்கு கட்சி தொடங்கிட்டு இன்னைக்கு நீங்க போட்டி போடுவீங்களா? இது விஷயமா பாத்தீங்கன்னா அந்த சிடிஆர் நிர்மல் குமார் என்றவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. நான் பார்த்தேன். அதை என்ன சொல்லியிருக்காருன்னா, அவரு இந்த மாதிரி இல்லைங்க, கன்னு அவங்க அர்ஜென்ட்டா வெளியே போக வேண்டியது இருக்குது, அதனால கன்னை இன்னொரு ஆபீஸரை கொடுக்கறதுக்காக, அதாவது கை மாத்தி விடுறதுக்காக வந்தாராம். எப்படி அதாவது விஜய் அர்ஜென்ட்டா போறாரு, ஒரு ரசிகருக்கு டக்குன்னு வராரு, அப்போ கன்னு கை மாத்திக்கலாம். நீங்க இது யாருக்கிட்ட காதுல பூ சுத்துறீங்க? கரெக்டா தெளிவா தெரியுது. அவன் உள்ள வரான், அப்படியே புடிச்சு பட்டுன்னு கண்ணை கை வைக்கிறீங்க தலையில. அப்புறம் அவங்க உணர் ஆபீசர் வரான். இதெல்லாம் பார்த்துனா இருக்கும். டக்குன்னு ரெடி பண்ணி மடை மாத்துறானுங்க. பத்தியா இந்த மாதிரி உசாரா இவனுக்கு தான் இது வேலைலாம் எப்படி எல்லாம் மாத்துறாங்க பாரு. அதாவது கிளியரா தெரியுது. ஆனா அந்த இடத்துல இவங்களுக்கு கண்ணு கை மாத்திட்டு போறாங்களாம். இதெல்லாம் என்ன, இதெல்லாம் எப்படிதான் நீங்க யோசிச்சு டக்கு டக்கு டக்குன்னு முட்டு கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. அதே போல பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், யாருன்னா ட்வீட்ல என்ன ட்வீட் விஜய் என்ன போட்டிருக்காரா பாருங்க. ட்வீட் கொஞ்சம் செக் பண்ணுங்க, கொஞ்சம் செக் பண்ணுப்பா. எதாவது போட்டுக்கிறாரா இல்லையா? இல்ல இப்ப போடுவாருப்பா ட்வீட்டு. இல்லங்க, அது பொம்மை கண்ணு, அது பொம்மை கண்ணு, அது சும்மாங்க லொவாக்கி வச்சிருது. அதெல்லாம் நீங்க தப்பாலாம் எடுத்துக்காதீங்க. இது பெருசு படுத்து சோசியல் மீடியாலாம் சமூகத்தெல்லாம் தேவையில்லாத பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டுருவாரு. இப்போ அது சொன்னாலும் சொல்லுவாப்புல.
அதானே விஜயோடைய தலைவரோட வேலை. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது? அதான் நான் ஒரு வீடியோ கூட பார்த்த ஒரு நண்பர் வந்து அதை நகைச்சுவா பேசக்கூடிய நண்பர், அதை நல்ல ஷோஸ்லாம் பண்றவர், அவரு சொல்லியிருக்காப்லையே ஒரு பார்த்தேன். அதாவது ஒருத்தன் வந்து நான் எந்த கட்சி சார்ந்தவங்க, நான் டிவிக்கெல்லாம் நீங்களாம் பேசக்கூடாது, அதில் இன்ஃப்ளூயன்சர் கட்சின்னு சொல்லிட்டு கலாச்சி விட்டுருமாப்ல. டிவிக்கு எல்லாம் கான்வர்சேஷன் குறை சாவடிச்சிருவேன் நான். அரசியலே கிடையாது, அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். அந்த அளவுக்கான ஒரு கேட்டகரி தான் இருக்கீங்க நீங்க. இன்னும் அரசியல் கட்சிகளா வளரவே இல்லை, இன்னும் சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் தான் இருக்கிறீங்க நீங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. ஒரு இது இல்லை, ஒரு ஆக்சுவலா வந்து ஒரு டிசிப்ளின், ஒரு நீங்க தலைவர் சொன்னாப்புலையே டிக்னிட்டி டீசென்சி இருக்குதா? கிடையாது. அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு கேட்பானுங்க. ஏன் திரும்ப கேட்குறேன், நேற்று பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை விடுறாரு இந்த மாதிரி. என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து ஏசி ரூம்லேருந்து வெளியே வந்து கை காமிச்சிட்டுலாம் போகக்கூடாது, களத்தில் இறங்கி செயல்படணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதாவது பேரை கூட சொல்லல, ஆனால் பார்த்தீங்கன்னா அவன் கட்சிக்காரெல்லாம் வந்து கேவலமாக பேசி, அவர் எவ்வளோ பெரிய மனுஷன், ஒரு வயசுக்கு மரியாதை இல்லை, இஷ்டத்துக்கு பேசுறது. அது கீழே கமெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா போகிறான். இதுக்கெல்லாம் வந்து நம்ம தலைவரையே எதிர்த்து கேட்கணுங்க, நம்மளை கேட்க விடாம தடுக்கிறாரு. பார்த்தீங்களா, தலைவரையே எதிர்த்து கேட்பாப்புலையா, மேலெடுத்து வன்மையா கண்டிக்கிறாரா. இந்த மாதிரி எங்களை வந்து அசிங்கமா பேசக்கூடாதுன்னு சொல்றீங்க. ஏன்னா அசிங்கமா மட்டும்தான் பேச தெரியும் அவங்களுக்கு. எவன் ஒழுக்கம்? அசிங்கமா பேசியே வந்து ஒருத்தன் போஸ்டிங் வாங்கினா ராம்குமார்ன்றவன், அவன் மேல வந்து பாலியல் வழக்கெல்லாம் வேற இருக்கு. அவனுக்கெல்லாம் வந்து மாநில பொறுப்பு கொடுத்து வச்சுக்கிறீங்க கட்சியில. கட்சி எங்க உருப்பட போகுது? எனக்கு இவங்க நினைச்சாலே எனக்கு சில தொண்டர்கள்லாம் என்ன, தாவேக தொண்டர்கள்லாம் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, படத்துல நடிச்ச மாதிரியே பார்த்தா தலைவர் வந்து நம்மளுக்கு எல்லாம் செஞ்சிருவாரு. ஆனா ஒருத்தன் கூட சுயமா சிந்திக்க மாட்டானே, இவன் நம்மளுக்கு தலைவர் நம்மளுக்கு என்ன பண்ணிருக்கான் இது வரைக்கும் படத்தை நடிச்சதை தவிர. கேட்டா சின்ன சோசியல் சர்வீஸ், சாப்பாடு போடுறது, புக்கு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து ஊர்ல இருக்கவங்க எல்லாருமே பண்றான். வேற என்ன பண்ணீங்க கேட்டா, போராட்டத்துக்கு என்ன பண்ணியா நீ? சும்மா ஒரு 10 நிமிஷம் நின்று ஓடுறதா? என்ன இது எல்லாத்துலயும் சும்மா நின்று, இது வந்து எல்லாருமே தான் நிக்கிறவங்களாம் தலைவர் நடுவானா? எத்தனை வாட்டி ஜெயிலுக்கு போய்கிறாரு விஜய் மக்களுக்காக போராடி? யாரா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை வாட்டி விஜய் ஜெயிலுக்கு போய்கிறாரு, எத்தனை வாட்டி மக்களை சந்திக்கிறாரு? கேட்டா மக்களை சந்திச்சா கூட்டம் வரதான் செய்யும். அப்புறம் எதுக்கு அரசியலுக்கு வந்த? வராத போ, பின்வாங்கிட்டு போறதானே. இதுல வேற எல்லாருமே சேர்ந்து இதான் லாஸ்ட், உங்களுக்கு இன்னும் 7-8 மாசம் தான், அதோட வரத என் தலைவன் வந்துருவான். தலைவன் எங்க வருவான்? இப்ப பாத்தீங்களா, ஒருத்தருக்கு துப்பாக்கி தள்ள வச்சாங்க பாரு, அந்த மாதிரி தான். அதனால வந்து உஷாருங்க. அதே போல வந்து இங்க பவுன்சர்களும் சொல்லிடுறேன், பத்திரிகையாளர்களுக்கு மரியாதை கூட பழகுங்க. நீங்க இஷ்டத்துக்கு தள்ளி விட்டு அப்படியே அடிக்கிறதுல நீங்க யாரு ரைட்ஸ் கொடுத்தது உங்களுக்கு? விஜயை மட்டும்தான் நீங்க பாதுகாக்கணும். பத்திரிகையாளர் நினைச்சு உங்களுக்கு பத்திரிகை சாதாரண நினைச்சிருக்கீங்களா? அவங்க பேட்டி எடுக்க வராங்கன்னா பதில் சொல்லிட்டு போட்டோம். தைரியம் இல்லாம தான் போறாரு. தைரியமா நின்று கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லிட்டு போக சொல்லுங்க பாங்க உங்க விஜய. அதை விட்டு நீங்க பத்திரிகையாளர் அவங்க வேலையை அவங்க பாக்குறாங்க, உங்க வேலையை நீங்க பாருங்க. அதுக்காக நீங்க வந்து பத்திரிகையாளர் மாதிரி எல்லாம் கை வைக்க கூடாது. கை வச்சா நினைச்சு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நடக்கும். அவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இது என்ன இது கூட அது புரியல எனக்கு. தங்க தட்டுல தாங்குறீங்க, எந்த அளவுக்கு ஒரு முட்டாளுகளா இருக்கீங்க பாருங்க எல்லாருமே. அதனால தயவு செய்து வந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் பாருங்க, நான் பார்த்தேன், எனக்கு சிரிப்பு தான் தாங்க முடியல. ஒரு பையன் வரா, தலைவர் வந்தாரு, தலைவர் வரான்னு சொல்லிட்டு போய் பாக்குறதுக்கு போறான். தப்புன்னு வந்து போலீஸ்காரன் வந்து, சார் நான் வீட்டுக்கு போறேன் சார், நான் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு அப்படியே எஸ்கேப் ஆயிடுறான். தலைவா இங்க வாரீங்க, தலைவர் நிக்கிறாருங்க. அண்ணா நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். எப்படிலாம் இருக்காங்க. அதாவது வீரவசனம் பேசுறது, போலீஸ் வந்தா ஓடுறது, இதுதான் ஃபுல் அண்ட் ஃபுல். என்னன்னா இவனுங்க எல்லாமே அணில் குஞ்சுன்றத வந்து வெளிப்படையா வந்து காட்டுறானுங்க மணிக்கு ஒரு முறை. அதே போல ஒரு தற்கூரியை பார்த்தேன். தற்கூரியே பாவமா கஷ்டமா இருக்குது எனக்கு அவங்களாம் பார்க்கும்போது. அதாவது அந்த பையன் ஓடி வரான், கோயம்புத்தூர்ல இருந்துச்சு அது லேட்டஸ்டா. அந்த பாருங்க, அந்த பையன் ஓடி வரும்போது பார்த்தோன்னா அந்த கார் டோரை வந்து டப்புனு வந்து தடுக்கிறான். அவன் கையை உள்ள விட்டு மாட்டிக்கு நசுங்கி போச்சுன்னா எவன் பொறுப்பு? அதெல்லாம் பொறுப்பு எடுத்துக்க மாட்டீங்களா நீங்க? எப்பா எனக்கு என்னப்பா தெரியும், அவன் கையை ஓடியாடுறான், கவு சாத்தி விட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லுவீங்க நீங்க? அவன் பாவம் ஓடியாடுறான். எதுக்கு? ஒரே ஒரு வாட்டி நம்ம பாத்துட மாட்டோமா, தலைவரை பாத்துட மாட்டோமான்னு ஓடியாடுறான். ஒண்ணு இல்லை, அந்த டோர் கிளாஸை இறக்கிட்டு கை காமிச்சிட்டு, தம்பி நான் போயிட்டு இருக்கேன், வராதிங்க, பின்னாடி வராதிங்கன்னு சொல்றதுக்கு என்ன?
அவனை மதிக்க மாட்டீங்க. அவன் மூச்சு வாங்கி ஓடியாடுறான் அவன். இந்த பாவெல்லாம் உங்களை சும்மா விடாது விஜய் சார், நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது நீங்களே சொல்லிடுங்க, எப்பா என் பின்னாடில வர நான் வந்து நல்லவன் கிடையாது, நான் வந்து இந்த மாதிரி தான் இருப்பேன், நீ என் பின்னாடி உடனே டைம் வேஸ்ட் பண்ண சொல்லிட்டு போயிடுங்க. இது ஒரு கட்சின்னு ஆரம்பிச்சு உங்களை நம்பி அத்தனை பேர் எத்தனை கோடி ஒருத்தர் சொல்லிட்டாப்புலையே புஷியான 10 கோடிக்கு மேல இருக்கிறாங்களாம். 10 கோடி ரசிகர்கள் இருக்கிறாங்க. இப்போ எனிந்த ஒரு எத்தனை 1 2 3 4 5 இப்படி 10 கோடின்னு சொல்லுவீங்க நீங்க. நீலாம் இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது இப்படிலாம் இருந்தா எங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியே கிடையாது. இஷ்டத்துக்கு சினிமா ஷூட்டிங் மாதிரி அங்கங்க ஒரு மேடையை போட்டு பேசிட்டு ஒரு டைலாக் பேசிட்டு ஒரு பஞ்ச் டைலாக் பேசிட்டு வந்து கிளம்புறது, அதை பார்த்து அவன் ஜோன்னு கை தட்டுறது. இதான் ஒரு கட்சி. அதாவது தற்குறிகள் கூடாரம் தான் வந்து டிவிஏ கட்சி. இது ஜனநாயகன் படத்துல வந்து விஜய் அவரோட பேர் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இதுக்கு பாத்தீங்கன்னா பயங்கரம் பரபரப்பா இருக்குங்க. அப்படி என்ன பேருன்னு கேட்டீங்கன்னு, அவர் பேர் வந்து தளபதி வெற்றி கொண்டான். புரிதுங்களா? TVK, அதுலயும் TVK. அதனால வந்து வித்தியாசமா நாங்க யோசிப்போம். வெற்றி கொண்டான்னா தளபதி வெற்றி கொண்டான்னா அவனு என்ன சொல்றான்னா வெற்றி கொண்டான், வெற்றி கொண்டாதேசி அங்க 2026 CM பாருங்க TVK அப்படி அதாவது புரியுங்க, தளபதி வெற்றி கொண்டான். ஸோ அந்த மாதிரி வந்து போட்டுன்னு இப்போ ஒரு பயங்கரமான ஒரு சீன் போட்டுன்னு சோசியல் மீடியால வந்து இது வச்சு பயங்கரமா வந்து ஒரு பரபரப்பு பண்ணின்னு பாத்தியா என் தலைவன் பேர் பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு எகிரி நிற்கிறானுங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா அங்கேயே ஒரு நண்பர் வந்து பேசியிருக்காப்புல. அது என்ன பேசியிருக்காருன்னு நீங்களே பாருங்களேன். எங்க மன்றத்துல நான் இருக்கிறத வச்சு நான் சொல்றேன்னா, எங்க மன்றத்துல வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அந்த படத்துல வந்துட்டு இப்ப ஒரு ரசிகர் மன்ற ஷோ எடுக்கிறாங்கன்னா அதுல கமிஷன் அடிக்கிற ஆட்கள் தான் இன்னும் இருக்கிறாங்க, தலைமையில இருக்கிறாங்க. உண்மையை நான் வேதனையில சொல்றேன், அதுல கமிஷன் அடிக்கிற ஆட்கள் தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஆட்களை போய் கேண்டிடேட் நிறுத்தினா கண்டிப்பா வந்துட்டு பாத்தீங்களா, இது வந்து அவன் ஐடி கார்டு போட்டது. அதாவது அவன் வந்து விஜயோட கட்சி சார்ந்தவன், அவன் நிக்கிறான். அவன் என்ன சொல்றான்னா, எந்தெந்த படம் வருதோ அதுல வந்து நிர்வாகிகள்லாம் வந்து இருக்கிறானுங்களா, அவனுங்கெல்லாம் வந்து கமிஷன் அடிக்கிறானுங்க. இன்னமும் வந்து கமிஷன் அடிக்கிறானுங்க. தெரிஞ்சுங்களா? கமிஷனு 2000 ஒரு தியேட்டர்ல வந்து 300 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிட்டு என்ன பண்றானுங்க இந்த தாவேகா நிர்வாகிகள். இப்போ தாவேகா நிர்வாகிகள் தான் நான் சொல்லுவேன். அவங்க என்ன பண்றாங்கன்னா 1500 ரூபாய் போட்டு எக்ஸ்ட்ரா போட்டு எக்ஸ்ட்ரா விற்கிறானுங்க. புரியுதுங்களா? கமிஷன் அடிக்கிறானுங்க. இப்பவே கமிஷன் அடிக்கிறானுங்கன்னா இன்னும் வந்து ஒரு வேலை இது வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஒரு வேலை வந்து வந்துட்டாங்கன்னா என்னன்னா வேலையை காட்டுவானுங்க. இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும். இவனுங்கெல்லாம் வந்து ஊழலை ஒழிக்க வந்தவனுங்கள, ஊழலே இவனுங்க தான். அரசியலுக்கு வரத்துக்கு முன்னாடி ஊழல் பண்ண ஒரே கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம தாவேகா குரூப் தான்.